கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடையும், காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும், கோடை வெயில் தீவிரமாகி வரக்கூடிய நிலையில் மழை ஏதேனும் வந்துராதா அப்படின்னு பல மாவட்டங்கள்ல காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. ஏதாச்சும் ஒரு நாளாவது கனமழை வந்துராதா அப்படின்னு சொல்லி பல மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க நீங்க தொடர்ந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. அதனால ஒரு சில மாவட்டங்கள்ல வரப்போகிற நாட்கள்ல பேயாட்டம் ஆட போகும் கனமழை, மிக தீவிரமான மழை பொழிவு நிச்சயமாக கொட்டி தீர்க்கும். அது எந்தெந்த மாவட்டங்கள்ல அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே சமயத்துல வெயிலுடைய தாக்கமும் பேயாட்டம் ஆட போகுது. வெயிலுடைய தீவிரம் மிக அதிகமாக கொளுத்தி எடுக்க போகுது. எந்தெந்த மாவட்டங்கள்ல வெயிலின் ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டு பயன்பெற போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் எப்பொழுது மழைக்கான வாய்ப்பு இருக்கும், வங்கக்கடலில் அடுத்தடுத்த தீவிர நிகழ்வுகள் எப்பொழுது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, மறக்காம தேதிகள் குறிச்சிட்டு போங்க. இந்த தேதிகளில் மட்டும்தான் மழை வரும், எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே பெஸ்ட் சேலில் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ஆப்ஷனை மறக்காம பயன்படுத்திக்கோங்க. ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் சேலில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் கொளுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமா அப்படின்னு பல குரல்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். இந்த மழை பொழிவு ஒரு பக்கம் ஒரு சில மாவட்டங்களில் இருந்தாலும் இனி வருகிற நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு அதிகமாக தான் பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி வருகிற நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து மேலும் தீவிரமடையும். 38.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகிட்டு இருக்கு. வேலூர் மாவட்டத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. அடுத்து வரப்போகிற ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 106 மற்றும் 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெப்பம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால நண்பர்களே, தயவு செய்து ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. வெப்பம் பொறுத்தவரை இந்த வருஷம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால பகல் நேர வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தமிழகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பாக உண்டு. அதனால தொடர்ச்சியாக இந்த பகல் நேர வெப்பநிலை நாளுக்கு நாள் இனி வரும் நாட்களில் தீவிரம் அடையும். மழை குறைவாக தான் இருக்கும், ஆனால் வெப்பநிலை ரொம்ப மோசமடையும். நாளுக்கு நாள் பகல் நேரங்களில் பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்கிறது தவிர்த்து கொள்ளுங்க. அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கும். அடுத்ததாக வரப்போகும் கனமழை. இந்த கனமழையினுடைய தகவலுக்காக தான் நம்ம காத்திருந்தோம். சரியாக மார்ச் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். மார்ச் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு மிதமான மழையாக பெரும்பாலும் பதிவானாலும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையானது மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பதிவாகக்கூடும். தூத்துக்குடி, குறிப்பாக சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத், குரும்பூர், காயல்பட்டினம், திருச்செந்தூர், கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தூத்துக்குடி நகர பகுதியில் என பல்வேறு இடங்களில் 11 முதல் 15 வரை பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காக்காட்சி, நாலுமுக்கு, இது போன்ற திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். ஓரளவு மிதமான மழையாக இருந்தாலும் சில இடங்களில் மழை ஒதுக்கி கனமழையும் பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார், மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களில் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும். தென்காசி மாவட்டம் காயல்பட்டினம், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டத்தில் எந்த அளவுக்கு நமக்கு அந்த கடலோர பகுதிகளில் மழை பொழிவு இருக்குமோ அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை, புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது. அப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசியில் வருகிற மார்ச் 11 முதல் 15 தேதிகள் வரைக்கும் இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா அதிகரிக்கும். அடுத்தபடியாக வெப்பநிலை, இதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். 38.3 டிகிரி செல்சியஸ், அதாவது 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது தமிழகத்தில் இப்போ உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. இன்னும் அடுத்து வருகிற நாட்களில் இந்த மார்ச் முடியும் தருவாயில் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை போகலாம்.
அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸும், மே மாதத்தில் 41 முதல் 43 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை உறுதியாக பதிவாகும். வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வீசக்கூடும். போன வருஷமும் அதே போல தான். போன வருஷமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக வெப்பநிலை தொடர்ந்து இருந்தது. சென்னை போன்ற இடங்கள், மீனம்பாக்கம் போன்ற இடங்கள் அதிக வெப்பநிலை பதிவானது மே மாதங்கள். அதே போல தான் இந்த ஆண்டும் நமக்கு தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் டெல்டா மாவட்டங்களிலும் அதிக வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசப்போகுது. உள் மாவட்டங்களில் மிக மோசமாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற வட தமிழக உள் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே மிக கடுமையான பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் வெப்ப அலையில் இந்த வருஷம் நம்ம சிக்க போகிறோம். ஏற்கனவே ஆந்திர மாநிலங்கள் சித்தூர், நெல்லூர், ஓங்கோல், விஜயவாடா, ஸ்ரீகாகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லா இடத்துல வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஆந்திரா எல்லா பகுதிகளிலுமே வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலங்கள் இப்போவே வீசி கொண்டிருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் மே மாதங்களில் பதிவாக வேண்டிய வெப்பநிலை இப்போவே ஆந்திராவில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இனி வருகிற நாட்கள் தமிழகத்திலும் இது போன்ற நிலைமைகள் ரொம்ப தூரத்தில் கிடையாது, கிட்டக்க இருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை இல்லாத ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை தொடங்காத ஒரு சூழ்நிலை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். மே மாத இறுதி, ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை உண்டு. ஏப்ரல் மாதத்தில் வெப்பசலன இடிமழை அதிகரிக்கும். பகுதியாக ஒரு 6 முதல் 8 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம். மற்றபடி எல்லா இடங்களிலும் கனமழை இருக்க போகிறது கிடையாது. பகுதியான மழை மட்டுமே தொடர்ந்து தமிழகத்தில் பதிவாகும் என்ற எதிர்பார்ப்புகள் உண்டு நண்பர்களே. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 38.3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 38.3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருக்கு. அதே மாதிரி திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சீக்கிரமாக இந்த மார்ச் 11 15 வரை இந்த காலகட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு தென் மாவட்டங்கள், அந்த அறிவித்த 4 மாவட்டங்களில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிறத வருகிற நாட்களில் நம்ம சொல்கிறோம். ஆனால் மழை உறுதியாகி இருக்கு. வெயில் கொளுத்தினாலும் நம்ம எதிர்பார்க்கிற இந்த 4 நாட்கள் ஓரளவு நல்ல ஒரு பரவலாக மழை பொழிவு நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களே. அதனால் நீங்கள் தினந்தோறும் வானிலை அறிக்கையை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வானிலை அறிவிப்புகள் கொடுக்காமலாம் இருந்துட மாட்டோம். அதனால் தினந்தோறும் வானிலை அறிக்கையை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்கள் மிக மிக முக்கியமான ஒரு நாட்கள். ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம், மறுபக்கம் மழை பொழிவும் கணிசமாக வெப்பசலன இடிமழையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.